ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான அளவு புளி, இந்த அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சாச்சு. இங்கே ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பருப்பை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் துவரம்பருப்பு மட்டும்தான் போட்டு செய்வேன். சில பேர் பாதி துவரம்பருப்பு பாதி கடலைப்பருப்பு போடுவாங்க. துவரம்பருப்பு மட்டும் போடும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் 100 கிராம் உழக்கு தான் எடுத்துருக்கேன். உழக்கு நிறையா பருப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். பருப்பு புளி தடவை ஊறத்துக்குள்ளே நம்ம தேவையான பொருளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்பு தாளிக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு உருண்டையில் சேர்க்க வேண்டிய பொருளும் ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க ஒரு 10 பல் பூண்டு, பெரிய பல்லாக அதனால நீட்டு வாகலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாகலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். இதுதான் குழம்பு தாளிக்க தேவையான பொருள். அதுக்கப்புறம் பருப்பு உருண்டையில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, பொடியாக நறுக்கின பூண்டு, இது ஒரு 10-15 பல் இருக்கும். இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் துருவல், இந்த அளவு தேங்காய் துருவல் சேர்க்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்காது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாம் உருண்டையில் சேர்க்க வேண்டிய பொருள். பருப்பு இன்னும் சரியாக ஊறலை. அதனால் நம்ம இப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு குழம்பு கரைச்சி குழம்பு கொட்டி தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனு கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் காரக்குழம்பு ரெடி பண்ணுவீங்களே அந்த மாதிரி தான், உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டாச்சு. இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். நம்ம குழம்பு கூட்டி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நான் கேஸ் பற்ற வச்சு வானல் போட்டிருக்கேன். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். 100 பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன். அதனால தான் வானல்லே இன்றைக்கி வைக்க போகிறேன். முன்னெல்லாம் 1/4 கிலோ அளவு பருப்பு ஊற வச்சு நிறையா குழம்பு வைப்பேன். அப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வைப்பேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிப்பு வெங்காய வடகம் நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் புளி ஊற வைக்கும் போதே அது கூட கல் உப்பு சேர்த்து ஊற வச்சு தான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி புளி ஊற வைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது சொல்லுவாங்க. எனக்கு அதை பழகிடுச்சு. புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் அந்த மாதிரி சேர்த்துப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கும் போது சேர்த்துக்கோங்க, இல்லை கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த புளி தண்ணியில் கூட சேர்த்துக்கோங்க.
நல்லா வதங்கட்டும் தக்காளி. குழம்பு ப்ராசஸ் வந்து ஒரு புதுசான ப்ராசஸ் இல்லை, நம்ம காரக்குழம்பு வைப்போம்ல அது மாதிரி வைக்க வேண்டியது தான். இன்னும் இதில் நீட்டாக அரைஞ்சிருக்கா, இல்லை குண்டு குண்டாக அரைப்போம் தக்காளி வெங்காயம்லாம், இல்லை வந்து நீட்டாக அரைஞ்சிருக்கு, அவ்வளோதான். இந்த சேம் காரக்குழம்பு ப்ராசஸ் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குழம்பு வந்து அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். உருண்டைக்கு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உருண்டைக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம், இந்தளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா வடைக்கு அரைப்போம்ல அது மாதிரி தான், சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த பருப்பு ஊறுதல்ல இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து மிளகா சோம்பு உப்பை வந்து ஒரு ஓட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் பருப்பை சேர்த்து நல்லா நைஸாகவே அரைக்கலாம், குழகுழப்பாக அரைக்க தேவையில்லை. பருப்பு வந்து இந்த பதத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன், ரொம்ப குழகுழப்பாகவும் இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை. இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு உருண்டைக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிடி முருங்கைக்கீரை, நிறையா கீரை போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து கீரை டேஸ்ட் வந்துடும், நிறையா போடாதீங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நம்ம நறுக்கி வச்சது, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி நம்ம வடை மாவுக்கு ரெடி பண்ணுவோம்ல அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தேங்காய் துருவல் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்கலாம், இல்லை தேவையில்லைன்னா மஞ்சள் சேர்க்காமே விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு துணியில் நம்ம இட்லியை வைக்கிற மாதிரி உருண்டை உருட்டி வச்சு அவிச்சு அதுக்கப்புறம் குழம்புல சேர்க்க போகிறோம். அந்த துணி ஃபுல்லாக மஞ்சளாக ஆகிடும். நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணி துவைச்சி வச்சாலும் அந்த துணி மஞ்சளாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்க்கலாம் அந்த துணி அந்த மாதிரி மஞ்சளாக ஆகாது. நம்ம குழம்புல மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம்ல அதனால சேர்க்கணும்னு தேவையில்லை. உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க, காரம் திட்டமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது கார குழம்புல தானே ஊற போகுது, அதனால் வந்து இதுலேயும் காரம் இருந்தால் அப்புறம் நம்ம சாப்பிட முடியாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உருண்டையை ஒட்டிக்கலாம். ஒரு பக்கம் வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்குது, இந்த பக்கம் வந்து அடுப்பு பற்ற வச்சு இட்லி பானையில் தண்ணி போட்டிருக்கேன், தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை நனைச்சி புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை மேலே போட்டு இந்த உருண்டைகளை உருட்டி நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. ஆனால் அனுபவம் உள்ளவங்களாம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழம்பு கொதிக்கும் போதே ஒரு 5 உருண்டை போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 உருண்டை போடுவாங்க, அது வந்து மேலே எழும்பி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 உருண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் செய்வாங்க. நமக்கு வந்து பயப்படுவோம், அதனால் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அப்படியே நேரடியாக போடும்போது உருண்டை வந்து உடையும், அதனால தான் நம்ம வந்து வேக வச்சு போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இந்த துணியில் வந்து எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இருந்து எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். எல்லா உருண்டைகளும் வந்து நான் உருட்டி முடிச்சிட்டேன். இப்போ 17 உருண்டை வந்திருக்குது. இதுவே அதிகம் தான், நான் ரொம்ப சின்னதாக உருட்டலை, நல்ல மீடியம் சைஸாக தான் உருட்டியிருக்கேன். இப்போ இந்த உருண்டையை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே செஞ்ச துணி தேடின கிடைக்கல, நான் வந்து அடிக்கடியே செய்ய மாட்டேன், எப்பயாவது தான் செய்வேன். இந்த புரட்டாசி மாதம்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கோம்ல, அந்த சமயத்தில் செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. வேகட்டும், பார்த்துக்கலாம், முடியலாம். நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இந்த உருண்டையெல்லாம் போட்ட உடனே திக்காயிடும். நான் வந்து இப்போ மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை செஞ்சோம்ல அந்த பாத்திரத்தையும் கழுவி அந்த தண்ணியை மட்டும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும். உருண்டை வெந்தோடனே உருண்டையை சேர்த்துட்டு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் உருண்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுடுது, ஆறட்டும். நம்ம எடுத்து இது குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து உருண்டைகளை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இன்னுமே உருண்டை வந்து ஆறலை, சூடாக இருக்குது. நான் கொஞ்சம் சூடு தாங்கவே மாட்டேன், அந்த மாதிரி ஆள். குழுவும் தாங்காது எனக்கு. இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்துடலாம். எல்லா உருண்டையும் வந்து குழம்புல சேர்த்தாச்சு. நம்ம வந்து பயப்படாமல் வந்து கிண்டி விடலாம். ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு போட்டிருக்கோம். நம்ம பச்சை அப்படியே ஊட்டி போட்டால் உடனே வந்து கிண்டி விடக்கூடாது. இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து ஒரு 3 உருண்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே உருண்டை குழம்பு வச்சா வீட்டில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி உருண்டைகளை கேட்டு எடுத்து வச்சுப்போம். ஆளுக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். அதனால தான் நான் ஒரு 3 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 14 உருண்டை போட்டிருக்கேன். மொத்தம் 17 உருண்டை வந்திருக்கு 100 கிராம் பருப்புக்கே. இது தாராளமாக வந்து ஒரு 10 பேர் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி அளவில் தான் நான் வச்சுருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து தோசை, இட்லி இது ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த குழம்பு போட்டு இந்த உருண்டையை உடச்சி விட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வடகரி டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நைட்டு வந்து தோசைக்கு இதை வச்சுப்பேன். குழம்பு கொதிச்சது போதும், நம்ம வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வானல்லே குழம்பு வந்து கொஞ்ச நேரம் ஆறுற வரைக்கும் இருக்கட்டும். எப்பயுமே எந்த குழம்பு வச்சாலுமே நமக்கு டைம் இருந்தால் அந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தை மாற்றிக்கலாம். உடனே வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றணும்னு தேவையில்லை. குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வானல்லே இருந்துச்சு. இப்போ வந்து இந்த வேறு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம். சத்தான சுவை மிகுந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஏன் வந்து சத்தானன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து பருப்பு, துவரம்பருப்பு இருக்குது, தேங்காய் இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே வந்து சத்து மிக்கது தான். அதனால தான் அப்படி சொன்னேன். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வத்தல் வறுத்துக்கலாம், அப்பளம் வறுத்துக்கலாம், இல்லைனா வந்து மசால் வடை செய்யலாம். நான் கெஸ்ட்டு வந்தால் மசால் வடை செய்வேன், முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணுவேன். எந்த கீரை வேணாலும் நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம். நான் உருண்டையில் போடுறதுக்கு முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணுறதுனால கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருண்டை குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.